ஸ்ரீ மகாபிரிவா திருவடியில் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் 10 பரிகாரங்கள், சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, எனக்கு தலையெழுத்தே சரியில்லை, நான் வாழ்கிறதே வேஸ்ட்டு, எதுக்காக தான் பிறந்தேன் அப்படிங்கிற நிலைமையில் ரொம்ப பேர் இன்றைக்கி ரொம்பவும் சலிப்போடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நாம் நினச்சபடி நமக்கு வாழ்க்கை அமைய மாட்டேங்குது, வாழ்க்கை துணையே அமைய மாட்டேங்குது. நான் என்ன பாவம் செஞ்சேன், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலை, எந்த துரோகமும் செய்யலை, யார் செய்த தவறோ என்னோட தலையில் வந்து விழுந்து நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேருங்க ரொம்பவும் கஷ்ட நிலைமையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்படி புலம்புறதுக்கு காரணமே அவ்வளவு அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது கஷ்டங்கிறது வாழ்க்கையில் வரலாங்க, ஆனால் அதே வாழ்க்கையாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்பவும் மனசு நொந்து போயிடுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் காலையில் எழுந்த உடனேங்க நீங்கள் சொல்ல வேண்டிய அற்புதமான ஒரு வார்த்தை மந்திரங்க. அந்த அற்புதமான மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் காலையில் எழுந்த உடனேயே நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், எழுந்து படுக்கையில் உட்கார்ந்த உடனேயே இந்த மந்திரத்தை மனசார சொல்லுங்கள். அது அற்புதமான அந்த மந்திரம், ஆறுமுகம் அருளிலும் அனுதினம் ஏறுமுகம். நான் அந்த மந்திரத்தை ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க. இந்த ஒரு வார்த்தை மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் சொல்லி மனசார முருகப்பெருமானை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை பாருங்கள். கண்டிப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களை ஒரு உயரத்தில் வச்சு அழகு பார்ப்பார் முருகப்பெருமான். அது அற்புதமான இந்த மந்திரத்தை சொல்லித்தான் பாருங்கள். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.